சார் ஆக்சுவலாக வந்து ஜேர்னலிசம் அப்படின்றது நியூட்ரலாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம தொடர்ந்து ஊழல்களை தொடர்பாக பேசியிருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இதுக்கு சிறப்பு அரசியல் அரட்டை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சார்? ஒன்றும் இல்லை, அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்டு திரு பழனிசாமி அவர்களுடைய திறன் போதுமான அளவுக்கு பொதுவெளியில் எடுத்து வைக்கப்படவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கே அது போதுமான அளவுக்கு புரிய வைக்கப்படவில்லை என்று தான் நான் பார்க்கிறேன். நான் ஒரு சிவிலியனாக எந்த கட்சியிலும் உறுப்பினர் அல்லாதவனாக வெளியிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது வியக்க வைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக அது இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் இதற்கு முன்பு இருந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் ஆராய்ந்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பின்புலம் இருந்தது. எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, கருணாநிதி எடுத்துக்கங்க, ஸ்டாலின் சொல்லவே வேண்டாம், செல்வி ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், திரு விஜயகாந்த் அவர்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். திரை பின்புலம்னு ஏதாவது ஒன்று இருந்தது. ஆனால் உண்மையிலேயே ஒரு கட்சியில் கிளைக்கழக செயலாளராக இருந்துட்டு அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக ஆவதற்கு அந்த மனிதனுடைய அசாத்திய துணிச்சல், அறிவு மற்றும் திறன்தான் காரணம் என்று நான் பார்க்கிறேன். எவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க கட்சியில், 1.5 கோடின்னு வேறு சொல்லிடுறாங்க அடிக்கடி, ஓகேவா? 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அந்த 1.5 கோடி தொண்டர்களில் ஒரு பழனிசாமியால் தானே வர முடிச்சு இன்றைக்கி. இன்னொன்று, திரு பழனிசாமி அவர்களை ஜெயலலிதா அடையாளம் காட்டவில்லை. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று அவராக சொல்லிக்கொண்ட திரு பன்னீர்செல்வம் எங்கே இருக்கிறார்? நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் 3 முறை முதல்வர் தான் அவர். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அவர். அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான். எப்போது அடையாளம் காட்டப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். டான்சி வழக்கிலே தண்டிக்கப்பட்ட போது அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். சொத்து குவிப்பு வழக்கிலே தண்டிக்கப்பட்ட போது அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஏன் அம்மா அவரை அடையாளம் காட்டினார்? ஏன் காட்டினார்? அந்த இடத்தில் பழனிசாமி இருந்திருந்தால் நகர்ந்திருக்க மாட்டார். அவங்க ஆங்கிள்லேருந்து பாருங்கள். 10 ஃபைல் வந்தால் 10 ஃபைலையும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிற இடத்துல நீ கையெழுத்து போடணும். ஒருவேளை நீ எனக்கு தெரியாமல் 11ஆவதாக ஒரு ஃபைலில் நீ கையெழுத்து போடக்கூடாதவனாக அந்த இடத்திற்கு வேண்டும். ஆனால் 10 ஃபைல் கொடுத்தா 20 ஃபைலில் கையெழுத்து போடுறவன் தான் லீடராக முடியும். உங்களுக்கென்று ஒரு அசாத்திய அறிவும் இனிஷியேட்டிவும் வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். அந்த கட்சியில் இன்று வரை இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையினால் ஏன் இப்போ முதலமைச்சராக முடியவில்லை, இப்போ இது பொதுச் செயலாளராக முடியவில்லை? யோசித்திருக்கிறீர்களா? இது ஒரு ரீசனபிள் கொஸ்டின் தானே. காய்களை நகர்த்தினாரு சார். ஆனால் இப்போது அந்த காய்களை நகர்த்துதல்ன்றது சரியான யூகத்தோடு இருக்கணும், வெற்றி பெறக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற மூவு வெற்றிகரமாக இருக்க வேண்டும். செங்கோட்டையன் அவர்களோட இந்த சமீபத்தில் எழுந்த நீங்கள் சொன்ன அந்த சிக்கலையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அருள் லோக்கலில் ஈரோடில் யாரையுமே வளர விடுறதில்ல செங்கோட்டையன். இது எல்லா அரசியல்வாதியும் பண்ணுறது தான். இவருடைய அணுகுமுறையின் காரணமாக இவரை சுற்றியுள்ள கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய அத்தனை பேரும் கட்சியை விட்டு வெளியே செல்கிறார்கள். இவரோட பிஏவே சிந்தூர் ரவிச்சந்திரன் சம்திங், இவரோட பிஏவே வெளியில் போயிட்டு இன்றைக்கி திமுகவில் செல்வாக்காக இருக்கிறார். செங்கோட்டையனுடைய பிஏ? ஆமாம். ஓகே. இவர்கிட்ட வந்து மொத்த துட்டை அடிச்சுட்டு அங்கே போய் இன்றைக்கி திமுகவில் செல்வாக்காக இருக்கார். இது மாதிரி ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. போகிறாங்க. செங்கோட்டையனுக்கு எதிராக உள்ளூரில் அரசியல் செய்து கொண்டிருப்பார். அவர் ஒரு ஹெவி வெயிட்டு, நல்லா கட்சிக்கு வேலை செய்யக்கூடியார். சரி. அவர் தொகுதிக்கு பொறுப்பாளராக போகிறார். செங்கோட்டையன் காண்டாயிட்டார். அது நேரடியாக செங்கோட்டையனுக்கு விடப்பட்ட சவால்ன்றது நான் ஒத்துக்கிறேன். அதை வந்து பழனிசாமி வேறு வழி இல்லாமல் செய்கிறாரு, அழிச்சிருவார் அந்த மாவட்டத்தில். அப்போ போடுறாரு, செங்கோட்டையன் காண்டாயிடுது. காண்டானவொடனே ரெபலை பண்ணுறாரு. அந்த ரெபலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல தானே. எதுவும் நடக்கலை. போய் கேளுங்க, எதுக்கு எங்கிட்ட கேட்டுருக்கீங்க இதை பற்றி பேச. போய் நிர்மலா சீதாராமனை பார்த்து ஒய்பா கேட்டகிரி கொடுங்க எனக்குன்னு கேட்டாங்க. போய் தேர்தல் வேலையை பாருங்கள் சார்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா. அமித்ஷா பார்க்கணுன்னாங்க. நான் என்னையே பார்க்கறதுக்கு அனுமதிச்சது பெருசு, போய் வேலை பாருங்கட்டாங்க. போயிட்டு வந்து அசம்பிளியில் பேசும்போது அண்ணன் எடப்பாடியாரை வணங்கி நான் பேச்சை தொடங்கு வழிக்கு வந்துட்டார். இன்றைக்கும் அந்த கட்சியில் எடப்பாடி இடத்துக்கு வரணுன்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியில் இல்லையா? டெஃபினட்டாக இருப்பாங்கல்ல. அந்த ஆசை துளிர்க்க விடாமல் பார்த்து கொள்வதே ஒரு சாதனையா அல்லவா? அது ஒரு திறமை வேணும். அதைத்தான் நான் பார்த்து வியக்கிறேன்றேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். 2 செங்குத்தாக பிளந்து கிடக்கு கட்சி. ஒரு புறம் சசிகலா ஆதரவு பெற்ற பழனிசாமி அமைச்சரவை,
ஒரு புறம். மறுபுறம் மக்கள் ஆதரவு பெற்ற பன்னீர்செல்வம், பிஜேபி ஆதரவு பெற்ற பன்னீர்செல்வம் இந்த நேரத்தில் ஆட்சி நடத்தணும். மைனாரிட்டி ஆட்சி 11 பேர் போயிட்டாங்க. அங்கே மீதி இருக்கவங்க எப்போ போவாங்கன்னே தெரில. அந்த பீரியடில் அங்கே செக்ரட்டரியில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, சிஎம் ரூம்னு ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்களாம். நேராக வந்தவொடனே சார் இந்த தொகுதி எம்எல்ஏன்ட்டு கதை தட்டு சிஎம் ரூமுக்குள்ளே போயிடுவாங்களாம். இவரும் வந்து தடுக்கலாம் நிலைமையெல்லாம் இல்லை. ஓ உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா? நான் தர்மயுத்தத்துக்கு போகிறேன். போனாங்கன்னா கவர்மெண்ட் காலி. யாராவது எம்எல்ஏஸ் வந்தாங்கன்னா இவர் எந்திரிச்சு வாங்க 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 என்ன வேணும் உங்களுக்கு? சரி. கூவத்தூரில் இவர் வெற்றி பெற்றதே ஒரு சாதுரியம் என்கிறேன் நான். அருள்மொழி ஒப்புக்கொள்வார் என்று நம்புகிறேன். அரசியலில் ஜெயிக்கிறவனுக்கு தான் மரியாதை. சொன்னீங்க நல்லவனுக்கு என்ன வேலை, வல்லவனுக்கு தான் வேலை. இது அரசியலில் இதுதான் ரூல். இந்த கேமுக்கான ரூல் இதுதான். இதில் யார் வெற்றி பெறான்னா அவன் தான் சரித்திரத்தை எழுதுவான். ஸோ அப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துகிறாரு. இது ஒரு பக்கம் வந்து பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்காரு. சசிகலா குடும்பத்தோட சப்போர்ட் இங்கே இருந்துகிட்ருக்கு. ஒரு ஸ்டேஜில் இவங்க வைக்கிற கோரிக்கையை தாங்கிக்க முடியல. ஜெயலலிதா இருந்த மாதிரியே நீ பாட்டு அந்த ஃபைலில் கையெழுத்து போட்டேன்ற என்ன பழக்க வழக்கம்? அது எல்லா ஃபைலையும் அண்ணன்ட்டு எடுத்துகிட்டு வா, டிடிவி கிட்ட எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் சரி ஜெயலலிதா இருந்தாங்க, அந்த அம்மா நம்மளை ஜெயிக்க வச்சுச்சு, நம்ம இந்த குடும்பத்துக்கு அடிமையாக இருந்தோம். அந்த அம்மாவே இல்லை, இவங்களுக்கு இதுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும். அதெல்லாம் வாய்ஸது இனிமேல் ஃபைலே ஃபஸ்ட்டு உன்ட்ட சொல்ல முடியாது போ பண்ணாங்களா? சசிகலாவே கட்சி விட்டுறீங்கிறாங்களா? எந்த சசிகலா ஜெயலலிதா இறந்த பிறகு அம்மா சின்னம்மா நீங்கள் தான் அம்மா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும்னு கெஞ்சினவங்க. உண்மை. உங்களுக்கு எனக்கு எடப்பாடி காலில் விழுந்த காட்சியை விட சசிகலா இவரை போல நான் யாரையும் பார்த்ததில்லைன்னு பெருமிதத்தோடு பழனிசாமியை தட்டி கொடுத்தது தான் என் கண்ணில் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு சசிகலா நம்ப வச்சுருப்பாரு. போங்கப்பா எல்லாரும், யாரும் வேணாம்ப்பா, பழனிசாமி இருக்காருப்பா எனக்கு அப்படின்னு நம்ம நம்புச்சில்ல. பட் துரோகத்துக்கும் சாணக்கியத்தனத்துக்கும் ஒரு நூலில் இருக்குல்ல. எந்த இழையுமே கிடையாதுன்றேன் அரசியல்ல. வெற்றி பெற்றவன் செஞ்சா சாணக்கியத்தனம், தோல்வியாளவன் செஞ்சா துரோகம். இவ்வளவுதான். இல்லை ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுலாம் இல்லை. ஸ்டாலின் அழகிரிக்கு செய்தது துரோகம் இல்லையா? சாணக்கியத்தனம். சொந்த அண்ணன் தேவை கொடுத்துட்டு கட்சியை இது பண்ணிக்கிட்டாருல்ல. ஸோ அதெல்லாம் நான் தான் சொல்கிறேன், இதில் சரி தவறுன்னு நீங்கள் பேசவே முடியாது. அப்படி பார்த்தா எல்லாம் தப்பு தான். பாலிடிக்ஸ்குள்ளேயே நிறைய கரப்ஷன்ஸ் இருக்குல்ல. நீங்கள் இலக்கியங்களில் உள்ள அறக்கூற்றுகளை இதோடு பொருத்தி பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே தப்பு. நம்ம பண்ணுறது எல்லாமே தப்பு. அப்படி பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது. அது இந்த கேமுக்கான இலக்கணம் அல்ல. அப்படி பெருமிதத்தோடு பண்ணிவிட்டு அந்த அம்மாவே காலி பண்ணாரா? அண்டு பிஜேபி அவர்களோடு இருக்கிறது. அந்த பிஜேபி அழுத்தம் தருகிறது. பாருங்கள், போதும் தர்மத்தெல்லாம் இந்த மண்ணு குதிரன்னு தெரியாமல் நாங்கள் கூட்டினோன்ட்டு வந்தால 11 எம்எல்ஏக்கு மேலே ஒருத்தரை கூட இழுக்க முடியல. சரி பேசாமல் சேர்த்து வைக்கிறோம், சேர்ந்துக்குங்க. துணை முதலமைச்சர் கேட்குறாரு, ஹவுசிங்கு அர்பன் டெவலப்மெண்ட்லாம் கேட்குறாரு. சரி கொடுக்குறோம். சரின்னு கொடுத்துட்டு அவர்கிட்ட சேர்த்து கொண்டு தொடர்கிறார் துணை முதலமைச்சர்னு கேட்டதெல்லாம் சொல்லிட்டு. என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னென்னா, நான் முதலமைச்சராக இருக்க வேண்டும். அதான் முக்கியமான நோக்கம். இல்லைங்க, கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஒரு நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் அது ஏதாவது இருந்துட்டு போகுது, நான் சிஎம். அந்த டிசிஷன் இல்லை, முதலமைச்சர் பதவியோட கட்சி தான் முக்கியம். நான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பேன், அல்லது நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், நான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பேன் என்ற முடிவு எடுத்திருந்தால் அன்றைக்கி இந்த இணைப்பு சாத்தியப்பட்டிருக்காது. இதை விட்டு கொடுக்கணும். சரி கொடுக்குறேன். சரி ஒருங்கிணைப்பாளர் ஆகி துணை முதல்வர் ஆன பிறகு அடுத்த தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் யார் முதல்வர் வேட்பாளர் என்று லேசாக தலை தூக்குகிறது. தூக்குனாரா? இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் தரப்பில் இருந்த பொதுக்குழு உறுப்பினர்களை தன் பக்கம் இவர் சேர்த்து கொண்டே இருக்கிறார். பன்னீருக்கு இந்த காசு கல்லாவை தவிர வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. நானே 2-3 வேலை பார்த்துருக்கேன். தேனியில் பன்னீருக்கு ஆதரவாக இப்போ ஆதரவாளர்கள் இருப்பார்கள் அல்லவா, யாரையுமே கண்டுக்க மாட்டார் பன்னீர். அவரோட ஆதரவாளர்னு பாக்கெட்டில் பன்னீர் படத்தை வச்சுக்கிட்டுலாம் சுற்றுவாங்க. அவன் கஷ்டப்பட்டுருக்கானா, தின்னானா, எப்படி இருக்கான், எதையும் கண்டுக்க மாட்டார்.
இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவர்களை அடையாளம் கண்டு நேரில் வந்து பார்க்க வைப்பார். பன்னீரையே பார்க்க முடியாமல் தேனியில் கஷ்டப்பட்டு இருக்கவங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பார்த்து ஃபோட்டோ எடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? போகும்போது கையில் அமௌண்ட்டு வேறு, வந்த உடனே போத்து வாழும் வரை எடப்பாடின்ட்டு போவான் அவன் போகும்போது. வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா பன்னீர் படத்தை தூக்கி இப்படி கடைச்சிட்டு எடப்பாடி படுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி. அப்போ உழைச்சிருக்காருன்றேன். ஸோ போயிட்டு இந்த இரட்டை தலைமையோட அப்படியே போகுது இது. சரி போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அண்டு உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன், அக்டோபர் 2020 இவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார். ஞாபகம் இருக்கா? வெற்றி நடை போடும் தமிழகம் ஃப்ரண்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் யார் முதல்வர் வேட்பாளர், பன்னீர் முதல்வர் எல்லாம் தேனி பக்கத்துலாம் விருதுநகர்லாம் போஸ்டர் ஓட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? அப்புறம் இவருக்கு வேண்டியதை கொடுத்து இல்லை நீங்களே முதல்வராக இருங்க, இது தொடரட்டும். பன்னீரோட மனசில் என்னென்னா, கடைசி வரைக்கும் நம்ம கூட பிஜேபி இருக்க போகுது, நம்மளுக்கு யார் என்ன பண்ண முடியும்னா பழனிசாமி பெரியார்ல ஜி இருக்காரு. தர்மயுத்தம் சமயத்தில் ஒரே மாதத்தில் பிரதமர் மோடி பன்னீர்செல்வத்தை 5 முறை ஒரே மாதத்தில் சந்தித்தார். நினைவு இருக்கிறதா? தர்மத்தை பண்ண சொன்னதே ஐயா இவர் குருமூர்த்தி. அப்போது இவருக்கு பன்னீர் கூட பிஜேபி இருக்குன்றது தெரியும், பழனிசாமி தெரியும். எந்த ஸ்டேஜில் பிஜேபிக்கு எதிரிக்கு எதிராக நீங்கள் கேட்டிங்கல்ல, காய் நகர்த்தல் எப்போ நகர்த்துறது ஒரு டைமிங் இருக்குல்ல. அவசரப்பட்டு அன்றைக்கே நவுத்திருந்தானே இவரும் பெரிஷாக இருப்பார். அப்போ நவுத்தக்கூடாது, உரிய நேரம் வரட்டும். இன்னொன்று, இவர் இந்த நேரத்தில் நகர்த்தலான்னு நினச்சாலும் இப்போ கூட இருக்கிற தங்கமணி, வேலுமணி, சண்முகத்தெல்லாம் காண, அவங்க போய் அந்த பக்கத்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா நகர்த்துறதுக்கு காய் ஏது உங்களிடம்? ஸோ அதற்கான களத்தை தயார் பண்ணணும், கிரவுண்ட் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருக்கார். அதாவது இவர் சொல்லக்கூடாது, மற்றவங்களாம் சேர்ந்து அண்ணன் இருந்தாலும் ஒழிச்சு கட்டில அண்ணன் பண்ணிடுறாரு, என்னென்ன ஓவராக பண்ணுறாருன்னு மற்றவங்களா சொல்லணும். அந்த சூழலை நோக்கி தள்ள வேண்டும். காத்திருக்கிறார் உரிய நேரம் வரட்டும் என்று. மாநிலங்களவை தேர்தல் வருகிறது. அதாவது உண்மையிலே இரட்டை தலைமை சிக்கல் தான் அப்படின்றது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அவங்களும் என்ன நினச்சிருப்பானா, எல்லா பவரும் இவர்கிட்ட போச்சுன்னா அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கா யோசிப்பாங்க சில பேர். வைத்திலிங்கம் இன்னைக்கு வரைக்கும் கட்சியில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னை விட ஜூனியர் எடப்பாடி. நானும் தான் மந்திரி, நான் இவருக்கு முன்னாடியே மந்திரி. அவர் இன்றைக்கி பொதுச் செயலாளர், நான் இருந்தாலும் வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லிருக்கணுமா? நான் வரமாட்டேன்ட்டு உட்காந்துருக்கிறார், வந்துடுவார் இப்போ. ஸோ இது மாதிரி பல பேர் நினைப்பாங்கல்ல, அவங்களா சொல்லணும் அண்ணே பண்ணிடுவேன் நான் அப்படின்னு அவங்களா சொல்லணும். எப்போ சொல்லலாம்? எப்போ அந்த நேரம் வரும்? மாநிலங்களவை தேர்தல் 2 வேக்கன்சி. எடப்பாடி தரப்பிலிருந்து அண்ணன் திரு CV சண்முகத்தை தேர்ந்தெடுத்து விட்டார். நான் ஒரு கேண்டிடேட் போடணும். அவர் யாரை போடுறான்னு எனக்கு எவன் அதிகம் துட்டு தரானோ அவனை தான் போடுவேன். ஐயோ அப்படி இல்லையா, கம்யூனல் ஈக்குவேஷன் இருக்குது, இதெல்லாம் பார்த்து போடணும். ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு கொடுத்து விட்டோம், தலித் சமூகத்தை சேர்ந்த இன்னொருவருக்கு கொடுக்கணும். தலித் ஓட்டுகள் நம்மக்கிட்டேருந்து போயிட்டு என் இஷ்டம்தான். ஓபிஎஸ் சொல்கிறாரு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் கையெழுத்தே போடல. இன்னும் நாளைக்கோ நாமினேஷன் லாஸ்ட் டேட் வரைக்கும் வந்துடுச்சு. கடைசி நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் ஒருத்தர் இருக்காரானே பலருக்கு தெரியாது. தர்மர்னு ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறார். ஞாபகா? அது வந்த உடனே நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நவுத்துறேன்டா காயன்னு, அப்போ நவுத்துறாரு. சீனியர் லீடர்ஸை கூப்பிட்டு பேசுகிறார். தம்பி, இந்த இரட்டை தலைமை ஒன்றும் சரிப்பட்டு வராது, முடிவெடுக்க முடியல. அம்மா இருந்தப்போ மாநிலங்களவை தேர்தலை அறிவித்தாங்கன்னா எல்லா கட்சிக்கும் முன்னாடி முதல்ல நம்ம வேட்பாளரை அறிவிப்போம். மறுநாளே புது வேட்பாளர் அறிவிப்பாங்க அந்த அம்மா, அது வேறு அறிவிப்போம். இன்றைக்கி மற்றவங்கெல்லாம் திமுகலாம் அறிவிச்சிருச்சு, நம்ம லாஸ்ட் மினிட் வரைக்கும் யார் கேண்டிடேட்னே தெரியாமல் இருக்குது. சரியில்லை தம்பி, ஒன்றும் சரியில்லைன்னு சொன்னால் அண்ணே தூக்கிடுவோண்ணே. சரி வேண்டாம், கட்சி உடையிற மாதிரி ஆகும், பிஜேபி வேறு கையில் வச்சுருக்காங்க, போய் பேசுங்கன்னு அனுப்புகிறாங்க. அண்ணன் தங்கமணி, வேலுமணி எல்லாம் போய் கிரீன்வேஸ் ரோட்டில் தான் நினைக்கிறேன், போய் விட்டு உட்காந்து பாருங்கள், இந்த இரட்டை தலைமை இந்த உருட்டெல்லாம் நடக்கிறதுக்கு மேலே ஒற்றை தலைமை தான் உங்களுக்கு இணை பொதுச் செயலாளர் தருகிறோம். அப்போவும் அவரு இல்லை, அவர் பையன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ரவிக்கிட்ட பேசுகிறாங்க. சீனியர் லீடர்ஸ் போய் ஒளிஞ்சுக்குவார், போய் ஃபோன் எடுக்க மாட்டார். வந்தால் பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு. தம்பி பிரச்சனை வேண்டாம், நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு இணை பொதுச் செயலாளர் தரோம், சரி நீங்கள் கேட்குறது ஒரு அமௌண்ட்டை தர்றோம், எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஜி இருக்கார், நம்ம எதுக்கு இவங்ககிட்ட சொல்கிறது ஒத்துக்கணும்? அதெல்லாம் முடியாதுப்பா, பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் உங்களுக்கு இல்லை, முடியாது. இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்கள் இறந்து விடுகிறார், அந்த பதவி காலியாக இருக்கிறது. பன்னீர் என்ன நினைக்கிறாரு, பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு அந்த அவைத்தலைவர் பதவி வரணும். பண்ருட்டி ராமச்சந்திரனை அவைத்தலைவர் ஆக்கிட்டா
பொதுக்குழு கூட்டுற அதிகாரம் நம்மக்கிட்ட வந்துட்டு இவர் ட்ரை பண்ணுறாரு. அவர் கூட இருக்க கட்சிக்காரங்கிட்ட என்ன சொல்கிறாரு, பண்ருட்டி ராமச்சந்திரன் நமக்கெல்லாம் சீனியர், அவர் இஷ்டத்துக்கு கட்சி நடத்துறாரு, அவர் இஷ்டத்துக்கு கட்சி நடத்துறதுக்கு நம்ம இது நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க என்று சொன்னது அண்ணே அவர் சரிப்படாதுன்னுட்டு இவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய என்ன ஹுசேன் அவர் தமிழ் மகன் ஹுசேனை போடுவோன்ட்டு போட்டு பொதுக்குழு கண்ட்ரோல் எடுத்துட்டாரா. அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தையில் அவர் ஒத்து வரல. கூட்டு பொதுக்குழுவை தூக்கு பண்ணியிருக்கு. தெரிஞ்சதில் என்ன அன்னை கேஸை போடுவோம்னே. கட்சியை கைப்பற்றும் சண்டை வீதிகளில் தொண்டர்களிடையே நடக்க வேண்டாம், அன்னை கோர்ட்டுக்கு போவேனே. அதே பண்ணி பொதுக்குழு நடத்துவாங்க. விடிய கேஸ் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? இரவு விடியகாலத்தில் 5 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. பொதுக்குழு நடத்தலாம், தீர்மானம் இயற்றக்கூடாது. வந்துச்சா? இவ்வளோ நேரம் கதை சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த நேரத்துக்குள்ள 98% பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் பக்கம் வந்து விட்டார். வந்துட்டாங்க. இது எதுவுமே இவருக்கு தெரியல. யாருக்கு? ஜி பார்த்து பாருன்னு உட்காந்துட்டு இருந்தா இல்ல, தனக்கு எதிராக காய்கள் நகர்த்தப்படுது, இந்த மாதிரி சூழ்ச்சி வலை பின்னப்படுது அக்கார்டிங் டு ஓபிஎஸ். அவர் தெரிஞ்சிருக்கணும்ல. தெரியல. அதான் எல்லாம் மேலகரம் பார்த்து பண்றாங்க. ஜி பார்த்து பாரு. சொல்றேம்மா ஒரு உதாரணம். ஓபிஎஸ் வீட்டுக்கு ரூபா கட்டு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, பண்டில். ஒரு காட்டன் இருந்துச்சுன்னா அதில் இவ்வளோ ரூபான்னு சர்டன் அமௌண்ட் இருக்குது, இத்தனை 500 நோட்டு கட்டு தானே. கொண்டு வரவனுக்கு நம்ம ரூபா நோட்டுக்கு பண்டில் டப்பா தான் எடுத்து வைக்கிறோன்னு தெரியும். 500 எடுத்து கொடுத்து போகிறோம். ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் கப்பி. அப்போ பொதுக்குழு உறுப்பினர் ஏப்பா சொந்த ஊர் மக்களுக்கு கிணத்த கொடுக்காம பஞ்சாயத்து ஆச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா? தெரியல. கப்பி. சில இடத்துல விட்டு கொடுத்து போயிடணும் சார். இந்த மாதிரி சில விஷயங்கள் வளரணுமா? இன்னைக்கு நீங்கள் ஒரு 2000 கோடி சொத்து வச்சுருக்காருமா, வாட்ஸ் த யூஸ்? அனாதை நீங்கள். இதுக்கு நடுவில் அவரோட இமேஜை வந்து கம்ப்ளீட்டாக டென்ட் பண்ணிகிட்டே இருக்கார். இவரே வந்து அவங்க பையன் போய் செக்ரட்டரியேட்டில் முதலமைச்சரை சந்திச்சார் ஞாபகம் இருக்கா? ஏர்போர்ட்டில் திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு பேட்டி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா? நடுவில் சபரீசனை போய் ஐபிஎல்லில் சபரீசனை சந்திச்சாங்க ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள்ட்ட தயார்படுத்திருக்காரு. நம்ம எதிரியே போய் சந்திக்கிறான். நிறைவாக இந்த நீதிமன்ற வழக்கெல்லாம் முடிஞ்சு பொதுக்குழு நடக்குது. இல்லை, அவங்களுக்கு என்ன பிளானிங்கே அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? ஓபிஎஸ் டீமுக்கு சொல்கிறீங்க?